வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் எனக்கு பயம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட பயம் ஏற்பட காரணம் என்ன? ஒருவேளை பயம் ஏற்பட்டால் அந்த பயத்திலிருந்து விடுபடுவது எப்படி? அதிலும் குறிப்பாக ஆபத்தான சூழ்நிலைகளில் என்னை சூழும்போது அந்த சூழ்நிலையிலும் கூட பயமில்லாமல் இருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி தங்கள் மனதில் அவ்வப்போது எழலாம். தன்னை ஆபத்துகள் சூழ்ந்திருக்கும் போதோ அல்லது பல சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும் போதோ நம் அருகில் உள்ளவர்கள் வெறுமனே எதற்கும் பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அறிவுரை கூறுவார்கள். ஆனால் பயப்படுபவர்களுக்குத்தானே தெரியும் தன்னுடைய சூழ்நிலை என்னவென்று. ஆகையால் எப்படிப்பட்ட தருணத்திலும் பயப்படாமல் தைரியமாக இருப்பது எப்படி என்ற ரகசியத்தை தான் நாம் இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த ஸ்லோகம் மற்றும் அதன் மீதான ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதரின் விளக்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆகையால் தாங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை தவறாமல் இறுதி வரை காணுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக குரு பிரணாம மந்திரத்தை உச்சரித்து அதன் விடையை காணலாம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதிம் பாশ্চাத்ய தேசதாரிணே. ஸ்ரீல பிரபுபாதர் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. தங்களுக்கு இந்த தாசனின் பணிவான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயம் 19ஆம் ஸ்லோகங்களை உச்சரித்து அதற்கான மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் காண்போம். மேலும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தையும் காண்போம். சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி விதாரயத் நபஸ்ச பிருத்திவீம் சைவ துமுலோ அப்யுனுநாதயன். இந்த ஸ்லோகத்திற்கான வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தத்தை காண்போம். ச அந்த கோஷ முழக்கம் தார்த்தராஷ்டிராணாம் திருதராஷ்டிரரின் புதல்வர்களின் ஹிருதயானி இதயங்களை விதாரயத்து சிதறடித்தது நப வானம் ச மற்றும் பிருத்திவீம் பூமியை ச மேலும் ஏவ நிச்சயமாக துமுல நடுங்கின அப்யனுநாதயன் எதிரொலித்தது. இப்போது இதற்கான கோர்வையான தமிழ் அர்த்தத்தை காண்போம். அதாவது சங்கொலிகளின் பல்வேறு முழக்கங்கள் பேரொலியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறலாயின. இப்போது இந்த ஸ்லோகத்திற்கு நமது ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் மிக அழகான விளக்கங்களை தமது பொருளுரையில் வழங்குகிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் பீஷ்மரும் துரியோதனன் தரப்பினரான பிறரும் தங்கள் சங்குகளை முழங்கிய போது பாண்டவர் தரப்பினருக்கு இதய கலக்கம் ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட நிகழ்வு எங்கும் குறிப்பிடவும் இல்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பாண்டவர் தரப்பினரின் சங்குலிகள் திருதராஷ்டிரரின் புதல்வர்களின் இதயங்களை சிதறடித்தது என்று பிரத்யேகமாக சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பாண்டவர்களுக்கு இருந்த உறுதியான நம்பிக்கை. பரமபுருஷரான பகவானை சரணடைந்த ஒருவருக்கு மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு இடையேயும் கூட அச்சம் என்பதே இல்லை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்ற விளக்கமான விஷயத்தையும் காண்போம். முதலில் பயம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பயம் என்பது நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வால் வருகின்ற ஒன்று கிடையாது. மாறாக அது நம் உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாமையினால் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. பொதுவாக பயம் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் என்னென்ன என்று பார்ப்போம். உதாரணமாக, நாம் ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கும் போதோ அல்லது பிறருடன் சண்டை ஏற்படும் போது தனக்கு ஆதரவாக இருக்கின்ற நபர்கள் வலிமை குறைந்தவர்களாக இருக்கும் போதோ, மேலும் தன்னை எதிர்க்கும் நபர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக அல்லது திறன் வாய்ந்தவர்களாக இருக்கும் போதோ, அதன் மூலம் தனது வெற்றி என்பது கேள்விக்குறியாகும் போதோ, தனது உயிர் பாதுகாப்பின் மீது சந்தேகம் வரும்போதோ, மதிக்கப்பட்டவர்களுக்கு தனது மரியாதையை இழக்கப்படுகின்ற தருணம் வரும்போதோ, தான் பெற்ற செல்வங்கள் தன் கையை விட்டு பறிபோகும் போதோ, தர்மத்திற்கு எதிரான காரியங்களை செய்வதனால் ஏற்படும் குற்ற உணர்வு வரும்போதோ, எல்லாவற்றுக்கும் மேலாக மரணம் என்ற ஒரு விஷயம் நம்மை நெருங்கும் போதோ பயம் என்ற ஒரு உணர்வு நம் இதயத்தில் குடிபுகுந்து விடுகிறது. தற்போது துரியோதனனுக்கும்
அவனுடைய சகோதரர்களுக்கும் பாண்டவர் தரப்பினரின் சங்கொலிகளை கேட்டபோது பயம் என்ற ஒரு உணர்வு இதயத்தில் தோன்றியது. அதற்கான காரணம், அவர்கள் மிகுந்த படைபலம் பெற்று இருந்தாலும் கூட பாண்டவர் தரப்பில் இருந்து எழுந்த அந்த சங்கொலியானது அவர்களது வெற்றியை கேள்விக்குறியாக்கியது. ஏனென்றால் எதிர்தரப்பில் இருக்கும் பாண்டவர்கள் படைபலத்தில் குறைவானவர்களாக இருந்தாலும் கூட மிகுந்த உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வீரத்துடனும் இருப்பதையும் சங்கொலியின் முழக்கத்தின் மூலம் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் தங்கள் பக்கம் இருக்கும் நபர்கள் பாண்டவர்களுக்கு சமமான திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் உற்சாகம் குறைவாக இருப்பதையும் அவர்கள் எழுப்பிய சங்கின் ஒளியின் மூலம் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் பயம் ஏற்படத்தானே செய்யும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகளில் எப்போதாவது பயம் ஏற்பட்டிருக்கலாம். இதற்கான தீர்வு என்ன என்று இப்போது நாம் பார்ப்போம். எவர் ஒருவர் தம்முடைய வாழ்க்கையில் பல திறமைகளை பெற்றிருந்தாலும், அதிகாரங்களை பெற்றிருந்தாலும், நல்ல பலம், செல்வம், ஆரோக்கியம், பல பேருடைய ஆதரவு போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை பெற்றிருந்தாலும் அவைகளை வெறுமனே ஒரு கருவியாக மட்டுமே நினைத்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூரண பக்தி கொண்டு அந்த கிருஷ்ண பக்தியினால் ஏற்படும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஆயுதமாக கொள்கின்றாரோ அவர்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நிறைந்த தருணங்கள் நெருங்கி வந்தாலும் கூட பயம் என்ற ஒன்று வரவே வராது. உதாரணமாக, இங்கே பாண்டவர்கள் பக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக இருந்து அவர்களை வழிநடத்துவதால் பாண்டவர்களும் அவர்கள் கூறிய வழியின்படியே நடந்து கொள்வதால் அவர்கள் பக்கம் எந்த பயமும் துளி கூட இல்லை. மாறாக அர்ஜுனன் தனது எதிரில் இருக்கும் கௌரவர்களின், அதாவது துரியோதனின் பக்கம் இருப்பவர்களின் மரணத்தை எண்ணி அவர்கள் மீது பரிதாபம் மட்டுமே கொள்கின்றார். அப்படி அர்ஜுனன் கௌரவர்கள் மீது பரிதாபம் கொள்ளும் தருணத்தை பின்வரும் ஸ்லோகங்களில் விரிவாக காண்போம். இப்போது இதுபோலவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கல்வி, சொத்துக்கள், உடல் பலம், அதிகாரம், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மக்கள் பலம் போன்ற பல்வேறு விஷயங்களை பெற்றிருந்தாலும் இறுதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின்படி, அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதை காட்டும் வழிகாட்டுதலின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தவில்லை என்றால் பேராசை, காமம், கோபம் போன்ற முக்கியமான எதிரிகளுக்கு அடிமையாகி வீரத்தை இழந்து விடுவோம். இன்றைய காலத்தில் பல பேர் தன்னம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை கூறுவார்கள். அதாவது செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு தன்னம்பிக்கையோடு ஒருவர் எப்படி இருக்க முடியும்? போலியான முறையில் தன்னம்பிக்கையை யாராலும் வளர்க்க முடியாது. யாரோ ஒருவர் வெறுமனே தன்னம்பிக்கையுடன் போராடு என்ற கோஷங்களை எழுப்புவதால் ஒருவருடைய மனதில் தன்னம்பிக்கை என்பது வாராது. ஒருவர் தர்மத்தின்படியும் நேர்மையாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக கிருஷ்ண பக்தியுடனும் ஸ்ரீமத் பகவத்கீதை காட்டும் பாதையுடனில் நடக்கும்போது மட்டும்தான், இங்கே எப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணர் கூறியபடி நடந்து கொள்கிறார்களோ அதுபோல செயல்படும் போதுதான் உண்மையான தன்னம்பிக்கை என்பது நம் இதயத்தில் நீடித்து நிற்கும், தற்காலிகமாக அல்ல. அதுவே நமக்கு பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கும். இதுதான் பயத்திலிருந்து விடுபடுவதற்கான முக்கியமான ரகசியம். இதுதான் அது தீர்வு. இவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை பாடங்களை நமது மனதில் எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 20 பார்ப்போம். அதேபோல் இதற்கு முந்தைய ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலில் பதிவிட்டு இருக்கிறோம். அதனால் அதையும் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று காணுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அப்போதுதான் நாம் அடுத்தடுத்ததாக வெளியிடப்படும் வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்கள் தங்களை வந்தடையும். இன்றைய பதிவில் எடுத்துரைக்கப்பட்ட செய்தியின் மீது தங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும், அல்லது இந்த டிஸ்பிளேயில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.